லக்னோக்கு எதிராக சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனில் 2 அதிரடியான மாற்றத்தை நம்ம சிஎஸ்கே இப்போ எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அந்த 2 மாற்றங்கள் என்ன, லக்னோக்கு எதிராக சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன மாற்றங்களை எடுத்துகிட்டு வந்தால் சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே லக்னோ மோத போகிற மேட்ச் கனைமழை காரணமாக கேன்சல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா இப்போ ஒரு வெதர் ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை யார் கொடுத்துருக்காங்க, கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசு சார்ந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கணும்னா லைக்கே கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சென்னை வெதர் ரிப்போர்ட்டை பார்த்துருவோம். நம்ம சிஎஸ்கே வீரர்கள் யாருமே நேரத்துலேருந்து பயிற்சியில் வந்து ஈடுபடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணம் கனமழை காரணமாக தான். ஸோ நேற்று ஈவினிங் ஃபுல்லாக அதிக மழை வந்து பெஞ்சிருக்கிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மேட்ச் கேன்சல் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை நம்ம கிரிக்பஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக மழை பெய்யறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அந்த 2 மணிலேருந்து அதிக கனமழைக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மழை இல்லாத நேரத்தில் செம்மன் கிரவுண்டில் சிஎஸ்கே வந்து மேட்ச் நடத்துறதுக்கான பிளானில் இருந்துட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு சேப்பாக்கத்தில் எந்த ஒரு மழையுமே இல்லை. ஸோ இதே போல் இருந்தால் கன்ஃபார்மாக மேட்ச் வந்து நடக்கும். ஒருவேளை மழை பெஞ்சால் டாஸை வின் பண்ணுறவங்க வந்து வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. அடுத்து லக்னோக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பெருசாக மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 2 மாற்றங்கள் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டில் பார்த்துருவோம். ஆடு லெவனை பொறுத்த வரைக்கும் சஞ்சீவ் ருத்ராஜ் இவங்க தான் ஓப்பனிங். அதுக்கப்புறமா ஊர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, டெவால் பிரவிஸ், டூபே அப்படின்னு இவங்க வந்து இருக்க போகிறாங்க. ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர்டன், அது மட்டும் இல்லாமல் அகில் இவங்க வந்து இருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நூர் அகமது, அது மட்டும் இல்லாமல் அன்சுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, குர்ஜப்னி சிங் அப்படின்னு இவங்க வந்து இருக்க போகிறாங்க. ஏன்னா இவங்க தான் ஒரு கம்பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க பிளேயிங் லெவனில். ஸோ இதுதான் நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதில் மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான காரணம் மழை தான். ஸோ மழை காரணமாக இப்போ வந்து பிச்சில் வந்து சில மாற்றங்கள், செம்மன் பிச்சில் நம்ம சிஎஸ்கே வந்து மேட்ச் நடத்துறதுக்கு பிளானில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் வேகப்பந்து வீச்சாளர்கள் வந்து அதிகத்தை செலுத்த முடியும். ஸோ அந்த ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பென்சர் ஜான்சன், அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் மத்வால் இவங்க உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இவங்க உள்ளே வந்தால் யாரெல்லாம் வெளியே போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அகில், அது மட்டும் இல்லாமல் குர்ஜப்னி சிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎஸ்கே வந்து இந்த சேஞ்சை எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம சிஎஸ்கே இந்த மாற்றத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனில் வேறு என்ன மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்காங்க.